नाथान्वितं तं सजीवं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सकगणाललिता श्रीविशाखान्वितांश हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धो जगत्पदे गोपेश गोपिका कान्ता राधा कान्ता नमोऽस्तुते तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरूपयस्य कृपा सिन्धु भयेव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे मूकं करोति वाचालं पंगुं लंघे दये गिरिं यत्कृपातमकं वन्दे श्रीगुरुं दीनदारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्य ईश्वरं हरि ओम् तत्सत्। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिः निगमकल्पतरो कलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतमृतसमालयं मुगरगोरसिगा पुवि पावकाः षण्वदां स्वगतः कृष्ण निष्वरणकीर्तनः हृदयन्तस्थो हि अभद्राणि वितर्नोति सुकृतः सदाम्। हरे कृष्णा प्रभुजी नंरी Hare प्रभुजी हरे। Krishna, thank you. Raghupati Raghava Raja Ram Patita Pavana Shitaram Sundara Vigraha Meka Sham Ganga Tulasi Salagram Bhadragirishwara Shitaram Bhagajana Priya Shitaram जानकी रमन सीताराम जय जय राघव सीताराम रघुपति राघव राजा राम पतित पावन सीताराम हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामा राम राम हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामा राम राम हरे 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 कृष्णा डिवोटीஸ் உங்கள் அனைவரையும் இந்த சாஸ்திரங்களின் சம்பாஷணைகள் நிகழ்ச்சியில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய ஸ்தாபக ஆச்சாரியார், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியார் ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களுடைய கருணையாலும், நம்முடைய ஆன்மீக ஆச்சாரியர்களுடைய கருணையினாலும், மூத்த வைஷ்ணவருடைய கருணையினாலும் இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராமநவமி 6ஆம் தேதி வருகிறது. அதனால இந்த ராமநவமியை முன்னிட்டு ஒரு சிறப்பாக ஒரு 2-3 செஷன்ஸ் நம்ம ராமாயணத்தை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். பகவான் ராமரை பற்றியும், அவருடைய மிகச்சிறந்த பக்தர்கள், அவருடைய சகோதரர்கள், அவங்கள பத்திலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. ஸோ ராமாயணம் அப்படின்னு பார்க்கும்போது பாகவதத்துல நான் இந்த வருஷம் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப்ல. 9வது ஸ்கந்தம், அத்தியாயம் 11, 23வது ஸ்லோகம். சுகதேவ கோஸ்வாமியிடம் பரீட்சத் மகாராஜா பல்வேறு வகையான கேள்விகளை கேட்கும் பொழுது இந்த அவதார மகிமையை பற்றி கேட்கிறார். அப்போ இந்த ராமச்சந்திர பகவானுடைய மகிமை எப்படிப்பட்டது, மகிமை அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு ஸ்லோகத்துல சுகதேவ கோஸ்வாமி பரீட்சத் மகாராஜாவிற்கு விவரிக்கிறார். புருஷோ ராமச்சரிதம் ஸ்ரவணைருபதாரயன் ஆன்ரஷ்ய பரோ ராஜன் அனர்சம்ஷ்ய பரோ ராஜன் கர்மபந்தைர் விமுஷ்யதே
கர்மபந்தைர் விமுஷ்யதே. யாராவது படிக்க ஆசைப்படுறதா இருந்தா படிக்கலாம். நான் படிக்கிறேன். புருஷோ ராமச்சரிதம் ஸ்ரவணைருபதரயன் அன்ருச்சம்ஸ்ய பரோ ராஜன் கர்மபந்தைர் விமுச்யதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. நான் படிக்கிறேன் பிரபுஜி. புருஷோ ராமசரிதம் ஸ்ரவணைர் உபதரயன் ஆன்ருசம்ஸ்ய பரோ ராஜன் கர்மபந்தைர் விமுச்யதே. நன்றி பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது இந்த ஸ்லோகத்துல என்ன ஒரு பொருள் என்றால், பொறாமை, போட்டி நிறைந்த பௌதீக உலகம் இல்லையா? அதனால பகவான் ராமச்சந்திரை பற்றி, அவருடைய புகழை பற்றி, அவருடைய கீர்த்தியை பற்றி யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களெல்லாம் இந்த பொறாமை, போட்டி அப்படிங்கிறதுல இருந்து வெளியேறி பலன் நோக்கு செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. பௌதீக உலகம் என்றாலே என்னது? ஏதாச்சும் ஒரு பலன் கிடைக்கணும் நமக்கு அப்படின்னு இல்லையா? பகவான் ராமச்சந்திரை பற்றி கேட்கும்போது சுகதேவ கோஸ்வாமி இந்த மாதிரி விளக்கம் தருகிறார். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பௌதீக உலகம் அப்படின்னு எடுத்துட்டாலே போட்டி பொறாமை தான். இவன் முன்னுக்கு வந்துட்டான், அவன் முன்னுக்கு வந்துட்டான். சின்ன குழந்தைங்களை வளர்க்கும் போதே ஒரு போட்டி மனப்பான்மையோடு தான் அந்த குழந்தைகளையே வளர்ப்பாங்க. பக்கத்து வீட்டு பையன் பாத்தியா ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான், அவன் பார் எப்படி வரான் அப்படின்னு அந்த ஒரு ஜெலஸ், அந்த ஒரு என்வியஸ்னஸ், அந்த மாதிரி ஒரு டெவலப்மெண்ட்ல தான் வருது. ஈவன் பக்தர்கள் கிட்டேயே கூட அது கொஞ்சம் ஒரு நல்ல சர்வீஸ் பண்றாங்க, ஒரு நல்ல ஒரு பாட்டு பாடுறாங்க, ஒரு நல்ல ஒரு லெக்சர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள பத்தி தவறா பேசுறது, இல்லைன்னா அவங்கள பத்தி ஏதாச்சும் சொல்றது, ஒரு பொறாமை, அந்த மாதிரி ஒரு உலகம்தான். அந்த ஒரு போட்டி பொறாமையிலிருந்து ஒருவன் முழுமையாக வெளியேற வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு குணத்தினால், இந்த ஒரு பிராமணர்களுடைய அந்த தன்மைகள், குணநலன்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு குணநலன்களாக பார்க்கப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து மீண்டு வெளியேற வேண்டும் அப்படின்னா இந்த மாதிரி பகவானுடைய மிகச்சிறந்த ஒரு கதைகளை, அதாவது கதைகள் கிடையாது, அவங்களுடைய லீலைகள், அவங்களுடைய மகிமைகளை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுல இந்த ராமநவமியில பகவான் ராமச்சந்திரரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக அது போன்ற ஒரு அனர்த்தங்கள் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா அதெல்லாம் நிச்சயமாக நம்மிடம் இருந்து. காரணம் என்ன அப்படின்னா, அந்த அவதாரத்தில் அவர் செய்த பல்வேறு வகையான செயல்கள், ஒரு சாதாரண ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜீவராசியாக தோன்றி, ஒரு மனிதனாக தோன்றி, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க செய்த பல்வேறு வகையான நடவடிக்கைகள், லீலைகள்னு சொல்லாம ஒரு சாதாரண மனுஷனுக்கு அவங்க வாழ்க்கையில ஒரு கஷ்டம் வரும்போது தன்னுடைய குணங்களை, இந்த கேரக்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எப்படி அவர் மெயின்டைன் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் தான் ராமச்சந்திர பகவான். நம்ம பகவத்கீதையிலேயே பார்த்திருக்கோம் இல்லையா, ஜன்ம கர்ம சமே திவ்யம் ஏவம் யோவேதி தத்வதகா. பகவானினுடைய லீலைகள், மகிமைகள் அதையெல்லாம் யாரெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களுக்கு அவருடைய நித்திய தாமத்தை சென்று அடைவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி, அதுல இருந்து அந்த சுழற்சியிலிருந்து நம்ம மீள வேண்டும் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சோ பகவான் ராமச்சந்திரருக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும், கிருஷ்ணா இஸ் த சுப்ரீம் இல்லையா, மற்றவர்கள் எல்லாருமே அந்த அவதாரம் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்க இரண்டு பேருக்குமே எந்த விதமான ஒரு வேற்றுமையுமே கிடையாது. அதுதான் ரொம்ப ஒரு அருமையாக இன்னொரு ஒரு ஸ்லோகத்துல பாகவதத்துல முதல் ஸ்கந்தம் 3வது, மற்றவங்களாம் மியூட் பண்ணிக்கோங்களேன் பிளீஸ். அந்த மாதிரி பார்க்கும்பொழுது பாகவதத்துல முதல் ஸ்கந்தம் 3வது அத்தியாயத்தில் நரதேவத்வாம் ஆபன்னஹ சுரக்கார்யா சிகிர்ஷயா சமுத்ர நிக்ரஹாதீனி சக்ரே வீர்யாணி அதஹ பரம். நரதேவத்வம் ஆபன்னஹ சுரக்கார்யா சிகிர்ஷயா சமுத்ர நிக்ரஹாதீனி சக்ரே வீர்யாணி அதஹ பரம். அதாவது படிக்கிறீங்களா இந்த ஸ்லோகத்தை? ஹரே கிருஷ்ண பிரபு. நரதேவத்வம் ஆபன்னஹ சுரகார்ய சிகீர்ஷயா சமுத்திர நிக்ரஹாதீனி சக்ரே வீர்யாணி அதः பரம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி, படிங்க. படிங்க. ஹரே கிருஷ்ணா. நரதேவத்வம் ஆபன்னஹ சுரகார்ய சிக்ஷயா
समुद्रः निग्रहादीनि चक्रे वीर्याणि अधः परम् हरे कृष्ण थैंक यू ஹரே கிருஷ்ணா. எஸ். அடியன் படிக்கிறேன் பிரபுஜி. நரதேவத்வம் ஆபன்னக சூரகார்ய சிகீர்ஷயா சமுத்திர நிகிரகாதீனி சக்ரே வீர்யாணி அதக பரம். ஹரே கிருஷ்ணா. நன்றி பிரபுஜி. हरे कृष्ण प्रभुजे नरदेवत्वमापन्नः सुरकार्यचिकीर्षया समुद्रनिग्रहादीनि चक्रे वीर्याणि अतः परम् हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா. ஓகே, இந்த ஸ்லோகத்துல என்ன நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் தன்னுடைய 18வது அவதாரமாக ராமச்சந்திர பகவானாக அவதரிக்கிறார் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவத்ல. நிறைய பேருக்கு இந்த 18வது அவதாரம் அப்படின்னா ஒரு குழப்பம் ஏற்படலாம். இப்ப பாகவதத்துல எப்படின்னா தட் சீக்வன்ஸ் அப்படியே நம்ம பாகவதத்துல கொடுத்துக்கிட்டே வராங்க. தச அவதாரம் பார்த்துட்டு இது என்ன 18வது அவதாரம் சொல்றீங்களே அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம். முக்கியமான அவதாரங்கள் தச அவதாரம் நம்ம சொல்றோம். இதுல பல்வேறு வகையான அவதாரங்கள் பகவான் எடுத்திருக்காரு. அந்த பாகவதம் நம்ம அந்த பர்டிகுலர் கேண்டோ படிக்கும்போது நம்மளுக்கு அதெல்லாமே புரியும். சோ அந்த விதத்துல பார்க்கும்பொழுது நர தேவத்வாம் ஆப்பன்னக சுர காரிய சிகிர்ஷயா 18வது அவதாரமாக பகவான் இங்கு அவதரிக்கிறார். எதற்காக என்றால் தேவர்களை மகிழ்விப்பதற்காகவும் ஒரு அசாதாரணமான குணநலன்களை வெளிப்படுத்துவதற்காகவும் கடல் கடந்து, அதாவது இந்திய பெருங்கடலை கடந்து, இந்து மகா சமுத்திரத்தை கடந்து ராவணன் என்கிற ஒரு அரக்கனை, அந்த கடலுக்கு அப்பார் அந்த பக்கத்துல இருக்கிற ராவணன் அப்படிங்கிற ஒரு அரக்கனை அழிப்பதற்காக கடவுள் மீது நம்பிக்கை, ஏத்திஸ்ட் அப்படின்னு எழுதுறாங்க இந்த இடத்துல ஆக்சுவலா. பட் ஒரு சில பேர் உடனே டவுட் கேட்கலாம், அவர் பெரிய சிவபக்தராச்சே, எப்படி நீங்க ஏத்திஸ்ட்னு சொல்றீங்க அப்படின்னு. ஏத்திஸ்ட் அப்படின்னா நாராயணனின் மீது நம்பிக்கை இல்லாமல் மாற்று தேவர்களை வழிபடுபவர்கள் ஏத்திஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெக்சர்ல பிரபுபாதர் கூறுகிறார். ஒரு சாதாரணமா நம்ம எல்லா சமுதாய மக்களுக்கு முன்னாடியும் அனைத்து விதமான பக்தர்களுக்கு முன்னாடியும் நம்ம இந்த மாதிரி ஒரு லெக்சர் கொடுக்கும்போது, அது எப்படி நீங்க ராவணன் ஏத்திஸ்ட்னு சொல்றீங்க, அவர் மிகச்சிறந்த பக்தராச்சு, சிவபெருமானுக்கு அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரே அப்படின்லாம் ஆர்கியூ பண்ணுவாங்க, தர்க்கம் பண்ணுவாங்க. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம்? டிரான்ஸ்லேஷன்ல அவர் எழுதும்போது வை பிரபுபாத் இஸ் ரைட்டிங் ஏத்திஸ்ட் அப்படின்னா அதற்கு காரணம் இதுதான். அந்த விஷ்ணு பக்தி அவரிடம் இல்லாததால. ஹிரண்யகஷிபு இஸ் ஆல்சோ ஏத்திஸ்ட். பட் ஒரு மிகச்சிறந்த ஒரு யோக பயிற்சி, அஷ்டாங்க யோகியை விடவும் மிகச்சிறப்பான அந்த யோக பயிற்சி செய்து அந்த வலிமையை நிரூபித்து அவர் பிரம்மதேவரே அவர் கண் முன்னாடி தோன்றக்கூடிய அளவிற்கு வலிமை படைத்த ஒரு யோக பயிற்சியை அவர் செய்திருக்கிறார். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்மால் அபவுட் எக்ஸ்பிளனேஷன் அவ்வளவுதான். ஸோ இந்த ராமச்சந்திர பகவான் அப்படிங்கிறவரு வருகிறார். ஸோ இவரை பற்றிய லீலைகள், இவர் பிறந்து இவருடைய லீலைகள், சீதா தேவியை மனம் முடித்து, அந்த ஃபுல் ஸ்டோரி ஆஃப் ராமச்சந்திர பகவான் 2 மகா இதிகாசங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மகா இதிகாசங்கள்ல ராமாயணம் ஒன்று, மகாபாரதம் ஒன்று. ராமாயணம் அப்படின்னா அதனுடைய கதாநாயகன் யாருன்னு பார்த்தோம்னா ராமச்சந்திர பகவான். அதே போல மகாபாரதம் அப்படின்னு பார்த்தோம்னா பகவான் கிருஷ்ணர். மகாபாரதத்துல ஒரு சின்ன போர்ஷன் 700 ஸ்லோகங்கள் மட்டும்தான் பகவத்கீதை, அவருடைய போதனை. மகாபாரதத்துல பல்வேறு வகையான கேரக்டர்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ இந்த ராமாயணத்திற்கும் மகாபாரதத்திற்கும் பகவான் எந்த அளவிற்கு முக்கியத்துவமான அந்த இதிகாசங்களில் அவருடைய பங்கு இருக்கிறது. இதுல பொதுவாக சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ராமாயணம் என்றால் எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு போதனையை தரக்கூடிய இதிகாசம், எப்படி வாழக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு மகாபாரதம். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இது 7 காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 24,000 ஸ்லோகங்கள் ராமாயணத்தில். வால்மீகி அவருடைய நாரத முனியிடமிருந்து பெற்ற ஒரு பெரிய வரம். நாரத முனி கூற கூற, அதாவது நாரத முனியினுடைய ஒரு கருணையினால் எப்படி வியாசதேவர் பாகவதத்தை தொகுத்து வழங்கினாரோ அது போல வால்மீகி அவர்கள் நாரத முனியினுடைய ஒரு கருணையினால் மிகச்சிறப்பாக இந்த 24,000 ஸ்லோகங்கள் அடங்கிய 7 காண்டங்கள். ஆதிகாண்டா மீன்ஸ் ஆல்மோஸ்ட் பாலகாண்டம், பகவானுடைய லீலைகள், சின்ன வயசு லீலைகள். அப்புறமா அயோத்திய காண்டம், அவர் திருமணத்திற்கு பிறகு சீதாதேவியோடு அயோத்தியில் அவர் இருந்த கொஞ்ச காலங்கள், அயோத்திய காண்டம். ஆரண்ய காண்டம்,
கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், லங்கா இல்லைன்னா யுத்த காண்டம், லங்கால நடக்கக்கூடிய அந்த ஸ்ரீலங்கான்னு சொல்றோம் இல்லையா, அந்த இலங்கை, அதுல இருக்கக்கூடியது யுத்த காண்டம். அப்புறமா உத்தர காண்டம். இந்த மாதிரி அந்த 7 காண்டங்கள் அப்படியே சிஸ்டமேட்டிக்கா குரோனலாஜிக்கல் அப்படிம்பாங்க இல்லையா ஆங்கிலத்துல, அந்த மாதிரி இந்த காண்டங்கள்ல அவரை பற்றிய மிகச்சிறப்பான ஒரு விஷயங்கள். இதுல இது எழுதுவதற்கு காரணம் அப்படின்னு பார்க்கும்பொழுது வால்மீகி ஒரு சின்ன கேள்வி கேட்கிறார். யாருகிட்ட? நாரத முனிகிட்ட கேள்வி கேட்கிறாரு. ஹூ இஸ் த ஐடியல் பர்சன்? அதாவது ஒரு முன்னுதாரணமாக விளங்கக்கூடிய மனிதர்கள். அதே மாதிரி நிறைய நம்ம கதைகள்லாம் பார்த்திருப்போம். நாரத முனியே போய் கேட்பாரு, பகவான்கிட்ட கேட்பாரு, உண்மையான பக்தனை எனக்கு காட்டு. அப்படிங்கும்போது அந்த சின்ன விதையிலிருந்து தோன்றக்கூடிய அந்த பெரிய ஆலமரத்தை, அப்படி அந்த நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய அந்த செருப்பு தைப்போன், அந்த மாதிரி இந்த இடத்துல வால்மீகி அவரை கேட்கும்போது ஒரு உதாரண புருஷன், அந்த புருஷன் யார் அப்படின்னு கேட்கும்போது அப்போ ராமச்சந்திர பகவானை பற்றி கூறுகிறார். ஆக்சுவலா ராமாயணம் அப்புறமா எழுதியிருக்காரு. எப்ப எழுதியிருக்காருன்னா, ராமர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ராவணனை வதம் செய்த பிறகு ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நேரத்தில் அவர் கேட்டு அதன் பிறகு நடந்து முடிந்த செயலை அதன் பிறகு நாரத முனியினுடைய ஒரு கருணையினால் அவர் முழுக்க முழுக்க எழுதியிருக்காரு. இப்படித்தான் ராமாயணம் என்பது தொகுத்து வழங்கப்பட்டிருக்கிறது. இதுல இந்த ராமாயணத்தை படிக்கிறதுனால என்ன ஒரு பலன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வால்மீகி பாலகாண்டத்தில் ஒரு ஸ்லோகம் மூலமாக அவர் தெரிவிக்கிறார். பாத்தான் விசோவாக் ரிஷபாத்வாமியாத் ஷத் ஷத்ரிய பூமி பதித்வம் இயாத் வணிக் ஜனக பன்ய ஃபலத்வம் இயாஜ் ஜனஷ்ச ஷூத்ரோ அபி மகத்வம் இயாத். இந்த வர்ணாசிரமங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த வர்ணங்கள், அந்த ஒவ்வொரு வர்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் என்ன பலன்? சும்மா ஒருத்தருக்கு மாத்திரம் பலன் அப்படி சொல்லவில்லை. இந்த ராமாயணம் படிப்பதினால் அனைத்து விதமான வர்ணங்கள், பிராமணர்களோ சத்திரியர்களோ அல்லது வைஷ்யர்களோ அல்லது சூத்திரர்களோ, அவர்கள் எல்லாருக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைக்கின்றது அப்படிங்கிறது அதை பற்றிய விளக்கக்கூடிய ஒரு விஷயம். பிராமணர்கள் அப்படின்னா அவர்கள் சொல்லில் புலவர்களாக மாறுவார்கள் இந்த ராமாயணத்தை படிப்பதனால். சொல்லில் புலவர்கள் அப்படின்னா அந்த வேதங்களில், வேத அங்கங்களில் அவர்களுக்கு மிகச் சிறப்பான ஒரு ஞானம் ஏற்பட்டு, அந்த ஒரு பிராமணர் வேதத்தை பத்தி ஒருத்தர்கிட்ட பேசுறாரு, ஒரு பிரவச்சனம் கொடுக்கிறாரு, ஒரு லெக்சர் ஒண்ணு கொடுக்கிறாரு, ஒரு சப்தாகம் ஒண்ணு செய்யறாரு அப்படின்னா அனைவரையுமே ஈர்க்கக்கூடிய அளவிற்கு அந்த சொல் ஆற்றல் அந்த ராமாயணத்தை படிக்கிறதால அவருக்கு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி வால்மீகி எழுதியிருக்காரு. அதே போல சத்திரியர்கள் இந்த ராமாயணத்தை படிப்பதனால் பேரரசர்கள், சாதாரண அரசர்களுக்கு ஒண்ணு என்ன விஷயம், அதே போல மிகப்பெரிய அரசன், பல்வேறு கண்டங்களை அடக்கக்கூடிய, பல்வேறு நாடுகளை அடக்கக்கூடிய திறமை படைத்த ஒரு பேரரசன், மகா பேரரசனாக அவர்கள் விளங்குவார்கள். அதே அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே போல இந்த வைஷ்யர்கள் அப்படிங்கும்போது மிகச்சிறந்த வியாபாரிகளாக, செல்வம் பொழியக்கூடிய அந்த மாதிரி விஷயங்கள். அதே போல சூத்திரர்கள் அப்படிங்கும்போது அந்த சமுதாயத்திலேயே மிகச்சிறந்தவர்களாக அவர்கள் விளங்குவார்கள். சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு பௌதீக கண்ணோட்டத்தோடு அவர் இதையெல்லாம் கூறுகிறார். அதனுடைய ஒரு மகிமை எப்படிப்பட்டதாக ஒரு மகிமை அப்படின்னு. இதுல இன்னொரு ரொம்ப விஷயம், இந்த ஒவ்வொரு பதங்கள்லயும் பாத்தீங்கன்னா அவர் என்ன எழுதுறாருன்னா, கடைசியா என்ன எழுதுறாருன்னா, இயத் 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 ஷத் ஷத்ரியோ பூமி. ஷத் அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னா, மிகவும் தாழ்ந்த நிலையில் இருப்பவர்கள் கூட மிக உயர்ந்த நிலையை அடைய முடியும். இங்க தாழ்ந்த நிலை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சத்திரியன் ஒரு பிராமணனுக்கான குணங்களை அவனால் பெற முடியும். விஸ்வாமித்திரர் அதற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக அந்த ஒரு இடத்துக்கு ஆச்சாரியர்கள் விளக்கம் தருகிறார்கள். சோ இந்த ராமாயணத்தின் மூலமாக அந்த அளவிற்கு ஒரு மகிமை கிடைக்கிறது. சோ அப்படிப்பட்ட ராமச்சந்திர பகவானை பற்றிய ஒரு விஷயம். சோ ராமச்சந்திர பகவான் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர் எத்தனை ஆண்டுகள் அயோத்தியாவை ராஜ்ய பரிபாலனம் செய்தார் அப்படின்னா 11,000 ஆண்டுகள். தச வருஷ சகஸ்ராணி தச வருஷ சதானி ச ராம ராஜ்யம் உபாஷித்வா பிரம்மலோகம் பிரயஷ்யதி. தச வருஷ சகஸ்ராணி தச வருஷ சதானி ச
ராமராஜ்யம் உபாஷித்வ பிரம்மலோகம் பிரயஷ்யதி. தச வருஷா 10, அவங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். சமஸ்கிருதத்துல வந்து 11க்குலாம் டைரக்டா கிடையாது. 10 + 1, 10 + 2, 10 + 3 அப்படிதான் சொல்லுவாங்க அவங்க. சோ தச + 1 11,000 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்திருக்கிறார். அதன் பிறகு அவருடைய நித்திய லோகத்திற்கு அவர் செல்லும் வரை, அந்த செல்லும் வரை அவர் 11,000 ஆண்டுகள் ராஜ்ய பரிபாலன் செய்திருக்கிறார் அப்படின்னு. ஸோ இதுல வந்து ஒரு கொஞ்சம் ஒரு மாற்று கருத்துக்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த 11,000 வருடங்கள் அப்படிங்கிறது அவரு சின்ன வயசுல இருந்து அவர் காட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்து, ஸோ அந்த கால்குலேஷன் எல்லாம் பார்க்கும்போது ஓவராலா 11,000 இயர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து என்ன இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, இந்த பாலகாண்டத்துல ராமச்சந்திர பகவானினுடைய 16 வகையான குணங்களை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 16 வகையான குணங்கள் அப்படின்னா, அந்த 16 வகையான குணங்களை நம்மளால ரொம்ப எல்லாம் விளக்க முடியாது. நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி விளக்கணும் அப்படின்னா ஒரு 6-7 செஷன்ஸ் எடுக்கும் நம்மளுக்கு. ஸோ முக்கியமான குணங்களை மட்டும் நம்ம இந்த 2 செஷன்லயோ 3 செஷன்லயோ நம்ம பார்த்துக்க போறோம். இந்த புவி உலகில், இந்த பௌதீக உலகில் ராமச்சந்திர பகவானாக அவதாரம் எடுத்து அவர் அந்த 11,000 ஆண்டுகள் அவர் பண்ணின ஒரு விஷயங்கள் அதுல பார்க்கும்போது இந்த பாலகாண்டத்தில் அவருடைய குணங்களை பற்றி விவரிக்கப்பட்டிருக்கிறது. முதல்ல முக்கியமான ஒரு குணம் அப்படின்னு பார்த்தா அவருடைய குணவான் அப்படிங்கிற ஒரு குணம், ஒரு குவாலிட்டி. குணவான் அப்படின்னா மேன் ஆஃப் பிரின்சிபிள்ஸ், கொள்கை உடையவர், சிறந்த குணங்களை கொண்டவர் அப்படிங்கிறது அதுக்கு அர்த்தம். அடுத்தது வீரியவான் அப்படின்னா பராக்கிரமம், வெரி கரேஜியஸ் பர்சன், ஒரு உண்மையான ஒரு சத்திரியனுக்கு உண்டான அனைத்து விதமான தன்மைகளும் உடையவர் ராமச்சந்திர பகவான். வீரியவான். தர்மக்ஞா அப்படின்னா எல்லா விஷயங்களிலுமே நேர்மையானவர். அவருடைய அந்த லீலைகள் முழுக்க நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு செயல்களை பார்க்கும் பொழுதுமே இந்த பதங்கள் எல்லாமே அங்க கரெக்டா ப்ரூவ் ஆயிட்டே வரும். எந்த ஒரு காலகட்டத்திலும், எந்த ஒரு லீலையிலும், எந்த ஒரு சோதனை காலங்களிலும் அவர் இதிலிருந்து பிறளவே மாட்டார். அந்த மாதிரி நம்மளால ஒரு எக்ஸாம்பிள் கூட கொடுக்கவே முடியாது. சோ அந்த தர்மக்ஞா அப்படிங்கும்போது எல்லா செயல்களிலும் எப்பொழுதும் நேர்மையானவர். அடுத்தது கிரீத்யக்ஞா, கிரீத்தின்னு சொல்லுவோம் இல்லையா, கிரீத்தக்ஞா அப்படிங்கும்போது நன்றி உடையவர்னா மற்றவங்க செஞ்ச ஒரு சின்ன உதவியா இருந்தா கூட அதை வந்து அவர் மறக்கவே மாட்டார். அவர் வந்து ஒரு பெரிய பேரரசனுடைய ஒரு மகன் இல்லையா, சொசைட்டில, சமுதாயத்துல வந்து மிக உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பவர். ஒரு சாதாரணமா நம்ம இன்னைக்கு பாக்குறோம் அப்படின்னா பெரிய அந்தஸ்துல இருக்கிறவங்க ஒரு சாதாரண ஆட்கள் செய்யக்கூடிய உதவியையோ எதையுமே நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. ஓ, யூ ஆர் ஜஸ்ட் டூயிங் இட் ஃபார் மீ, நான் பெரிய கோடீஸ்வரன் எனக்கு பண்ற, அதனால நான் எதுக்கு உனக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு மன பாவத்துலதான் இருப்பாங்க. ஆனா இங்க ராமச்சந்திர பகவான், சோ இதெல்லாமே வந்து குவாலிட்டிஸ் வி நீட் டு லேர்ன். அவருடைய குவாலிட்டிஸை வந்து நம்ம ஜஸ்ட் கேட்டுட்டு அப்படியே விட்டுடக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய டே டு டே லைஃப்ல எப்படிலாம் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம டிவோஷனல் சர்வீஸே பண்ணிக்கிட்டு இருக்கோம். டிவோஷனல் சர்வீஸ் வந்து ஒரு சின்ன ஹெல்ப் எங்க இருந்தாவது வந்திருக்கும். நம்மளுக்கு ஒருத்தர் பண்ணிருப்பாரு, ஒரு டிவோட்டி, அதை நம்மளால மறக்கவே கூடாது. வேற ஒரு 1 இயர் பொறுத்து நம்ம அந்த டிவோட்டியை வேற ஒரு சந்தர்ப்பத்துல பார்க்க நேரிடும் போது கூட நம்ம மனசுல அதை அப்படியே பதியணும். அதை வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் பேசணும். பிரபு, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நீங்க எனக்கு இந்த உதவி பண்ணீங்களே, மறக்க முடியாது பிரபு அப்படின்னு. அது ரொம்ப மைன்யூட்டா, ரொம்ப சின்னதா கூட இருக்கலாம். அதுதான் பகவானுடைய நன்றி உடையவர் அப்படிங்கறத சொல்றதுக்கான ஒரு காரணம். அதே போல சத்திய வாக்கியா அப்படின்னா அவர் சொல்றதுதான் உண்மை. எப்படி யுதிஷ்ட மகாராஜ் நம்ம சொல்றோமோ அந்த மாதிரி அவர் சொல்லுவதுதான் உண்மை. எந்த காலகட்டத்திலும் அவருடைய வார்த்தை பிறளாது. ஒரு வாட்டி சொன்னா அப்படி சொல்றோம் இல்லையா நம்ம, அந்த மாதிரி பகவான் ஒரு முறை ஒரு உறுதி எடுத்துக்கொண்டார், ஒரு வாக்கு கொடுக்கிறார் அப்படின்னா அதை நிறைவேற்றியே தீருவார். சத்திய வாக்கியா. திருத்தவிரத்தகா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த ஒரு உறுதி மனப்பான்மை நம்ம வந்து பக்தியில வரணும் அப்படின்னா எப்படி நம்ம வந்து இந்த திருத்தவிரத்தகான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி பகவான். சரித்ரேனா அப்படின்னா நன்னடத்தை உடையவர். அதற்கு ஒரு
நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவருடைய நன்னடத்தை, எப்படிப்பட்ட நன்னடத்தை, எப்படி ஒரு உத்தம புருஷனாக இருந்தார் அப்படின்னு. ஏகபத்தினி விரதன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது ஒரு உதாரணம் ராமச்சந்திர பவன் சொல்லுவேன். அந்த மாதிரி சரித்திரேனா அப்படின்னா நன்னடத்தை உடையவர். சர்வ பூதேஷு ஹிதா, சர்வ பூதேஷு ஹிதான்னா சர்வ பூதேஷு அப்படின்னா எல்லா உயிர்களுக்குமே நன்மை செய்பவர். நம்ம ஒரு மகாத்மா, ஒரு பரமஹம்சா அப்படின்னு பகவத்கீதையில நிறைய படிக்கிறோம். சமநோக்கோடு அனைத்தையும் பார்க்க வேண்டும், அனைத்து உயிர்களையும். அதற்கு ஒரு உதாரணமாக இங்கு ராமச்சந்திர பகவான் சர்வ பூதேஷு ஹுதா. வித்வான், இன்னொரு குணங்க அவருக்கு வித்வான், அனைத்தையும் அறிந்தவர். அதே போல சமர்த்தகா மீன்ஸ் எப்படி பகவான் கிருஷ்ணர் பல்வேறு வகையான லீலைகளை செய்யும் போது இன்கன்சீவபிள் பொட்டன்சி, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது அப்படிங்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க ராமச்சந்திர பகவான் மற்றவங்களால செய்ய முடியாத காரியங்களை திறமையாக செய்வதில் வல்லுவர். அந்த அளவுக்கு திறமையாக அவர் செய்யக்கூடியவர். ஏகப்பிரிய தர்ஷனா அப்படின்னா அந்த தோற்றம், அவருடைய அந்த உருவத்தை பார்த்தாலே அந்த அளவிற்கு ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் உண்டாகும். அவர் வனத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அயோத்தியா நகரமே போயிடுச்சு அந்த இடத்த விட்டு. நாங்க இங்க இருக்கவே மாட்டோம், ராமச்சந்திர பகவான் இல்லாத ஊருக்கு எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு. அந்த அளவிற்கு காரணம் என்ன அப்படின்னா அவருக்கு மகிழ்ச்சியை கொடுத்து கொண்டே இருந்தவர்கள். ஆத்மவான் அப்படிங்கும் போது தைரியசாலி, வெரி கரேஜியஸ் பர்சன். ஜீத குரோதகா மீன்ஸ் கோபத்தை வென்றவர். கோபத்தை அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு சாமர்த்தியமானவர். அவருடைய அந்த லங்கா வதம், அந்த 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 பேட்டில் பாத்தீங்க அப்படின்னா இலங்கையில் ராவணேஸ்வரனோடு அந்த யுத்தம் புரியும் போது இதை பல்வேறு இடங்களில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அவருடைய கோபத்தை, ஒரு சத்திரியன் அப்படிங்கும் போது அந்த கோபம் உண்டாக வேண்டும் இல்லையா, இருந்தாலும் கூட அந்த கோபத்தை எதற்காக காட்ட வேண்டுமோ அதற்கு மட்டுமே காண்பித்து மற்ற நேரங்களில் அடக்கியவர். ராவணனுக்கு எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கும்போது கூட அவன் அவ்வளவு கொடுமை செய்திருந்தாலும் கூட பொறுமையாக இன்று போய் நாளை வா அப்படிங்கிறார் அவர். இன்னைக்கு சண்டை போதும், இந்த யுத்தம் போதும். சத்திரியர்கள் யுத்தம் புரியும் போது சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு நிறுத்துவது வழக்கம். ஆனால் இந்த ஒரு லீலையில் பார்த்தீங்கன்னா அஸ்தமனத்துக்கு முன்னாடியே ராவணனிடம் அந்த படைகளை விட ஆயுதங்கள் எதுவுமே இல்லாம நிராயுதபாணியாக நிற்கிறான் ராவணன். அந்த நேரத்துல கூட பகவான் எதுக்காக இந்த சண்டை போட்டோம், எந்த கோபம், என்னுடைய மனைவியை கடத்தி சென்றவன் அப்படிங்கிற அந்த கோபத்தை எல்லாமே அடக்கி, இது ஒரு சின்ன உதாரணம் தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பல்வேறு உதாரணங்கள் இந்த ஜிதக்ரோதகா. அதே போல துதிமான் அப்படின்னா பிரகாசம் உடையவர். பிரகாசம், அப்கோர்ஸ் பகவான் ராமச்சந்திர பகவான், அவருடைய பிரகாசம், தட் 6 அப்ளுவன்ஸ் எல்லாமே அவரிடம் இருக்கிறது. அணு ஆஷுகா மீன்ஸ் எந்த விதமான பொறாமையும் இல்லாதவர், அதுவும் ஒரு குணங்கள். அப்புறமா ஜாத ரோஷஸ்ய அஷ்ய சமுகே தேவக ச விப்யதி, அவர் சண்டை போட வந்துட்டாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஜீத குரோதால கோபத்தை வென்றவர் அப்படின்னு பாக்குறோம்ல, இதுக்கு ஜாத ரோஷஸ்ய அஷ்ய சமுகே தேவாக ச விப்யதி, யாராச்சும் அவரை சண்டை போடுறதுக்கு தூண்டி சண்டையில அவர் இறங்கிட்டார் அப்படின்னா தேவர்கள் கூட பயப்படக்கூடிய அளவிற்கு, அந்த அளவிற்கு அந்த ரோஷம் உடையவர் பகவான். சோ இதெல்லாமே அவருடைய குணங்களை விவரிக்கின்றன. அந்த பாலகாண்டத்தில் வால்மீகி எழுதும்போது இவ்வளவு குணங்கள் இதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணித்தான் அவர் முழுக்க அந்த வால்மீகி ராமாயணத்துல பல்வேறு இடங்களில் பல்வேறு குணங்களை பற்றி எல்லாம் அவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நம்ம இதுல ஒரு 2-3 மாத்திரம் நம்ம பார்க்க போறோம். தர்மக்ஞா அப்படின்னா எப்பொழுதுமே நேர்மையானவர் அப்படிங்கறது நம்ம பார்த்தோம் இல்லையா. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவரிடம் யாரெல்லாம் சரணடைகிறார்களோ அவர்களுக்கு அவர் எப்படி உதவி செய்கிறார், அவர்களை எப்படி தன்னுடைய அடைக்கலத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார், அவர்களை எப்படி காப்பாற்றுகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு சில விளக்கங்கள் நம்ம பார்க்கலாம். முதல்ல ராமச்சந்திர பகவான் தோன்றியதுக்கான காரணங்கள் என்ன? இப்ப நம்ம ஒவ்வொரு லீலைகள் நம்ம படிக்கும் பொழுதும் எதற்காக பகவான் அங்கு தோன்றுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும், நம்ம எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனா பொதுவாக பகவத்கீதையில்
பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? யதா யதாகி தர்மஷ்ய கிளானிர் பவதி பாரதா அப்படிங்கிறார் இல்லையா? எப்பொழுதெல்லாம் அந்த சமயத்தினுடைய குறிக்கோள்கள் நெறிமுறைகள் தவறுகின்றனவோ, எப்போதெல்லாம் அதர்மம் தலை தூக்கி நிற்கின்றதோ அந்த நேரங்களில் நான் தோன்றுவேன் அப்படிங்கிறது அந்த யதா யதாகி தர்மஷ்யா. அடுத்தது அதே அத்தியாயத்துல 4வது அத்தியாயத்துல பாத்தீங்கன்னா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம். எதற்காக? சாதுக்களை ரட்சிப்பதற்காகவும் இல்லையா, தர்மத்தை நிலைநாட்டுவதற்காகவும் அந்த நேரங்களில் நான் தோன்றுகிறேன் அப்படிங்கிற விஷயம் பொதுப்படையாக கூறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அவதாரத்தை பத்தி நம்ம ரொம்ப டீப்பா உள்ள போகும்போது பல்வேறு விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த ஒரு பர்டிகுலர் அவதாரம் வந்ததற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு புரிய வரும். அப்படி பார்க்கும்போது ராமச்சந்திர பகவான் தோன்றுவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ராவணன் அப்படிங்கிறவன் ரொம்ப கொடுங்கோல் ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறான். ராவணன், ஹிரண்யகசிப்பு, அந்த மாதிரி நிறைய கடவுள் நம்பிக்கையற்றவர்கள், அதாவது விஷ்ணு நாராயணன் மீது நம்பிக்கையற்றவர்கள். ஹிரண்யகசிப்பு கேஸ பார்க்கும்போது நாராயணான்னு சொன்னாலே அவருக்கு கோபம் வந்துடும். பிரகலாத் மகாராஜா நாராயணான்னு சொல்லும் போது அந்த கோபம் காரணம் என்ன அப்படின்னா, ஹிரண்யகசிபுவே நமஹா அப்படித்தான் எல்லாருமே சொல்லணும் அப்படிங்கிற அளவுக்கு அந்த 3 உலகங்களுமே அந்த மாதிரி அவர் மாற்றி விட்டான் ஹிரண்யகசிபு. அது போல ராவணனும் அந்த பௌதீக கலாச்சாரத்தினுடைய ஒரு தாக்கம் அவங்க 2 பேரையுமே என்ன பண்ணுது? இப்ப நம்ம ராவணனை பத்தி தான் பேசுறோம். ராவணனுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படிங்கும்போது, அந்த கலாச்சாரம், அந்த பௌதீக கலாச்சாரம், அவங்ககிட்ட இருக்கிற செல்வம், அவனுடைய அந்த தேவ வழிபாடு, சிவபெருமானின் மீது அவன் செய்த அந்த வழிபாட்டு முறை, அதனால அவனுக்கு கிடைச்ச ஐஸ்வர்யங்கள், அதனால அவன் இது எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கக்கூடிய, மூல காரணமாக இருக்கக்கூடிய பகவான் நாராயணனையே, விஷ்ணுவையே ஒரு சேலஞ்சிங் மூடுல பார்க்க ஆரம்பிக்கிறான். ஒரு சின்ன உதாரணம் பிரபுபாதர் எழுதுறாரு. இந்த ஒரு பதத்துக்கு அவர் எழுதும்போது, ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் வேறு ஒரு கோள்களுக்கு ஒருவர் பறக்க வேண்டும், தன்னுடைய இருப்பிடத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அதற்கு ஏற்றாற் போல பல்வேறு வகையான புண்ணிய செயல்களில் ஈடுபட வேண்டும், பல்வேறு வகையான பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும். நம்ம எல்லாருமே படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த புண்ணியத்திற்கு ஏற்றாற் போல, அவர்களுடைய பிரார்த்தனைக்கு ஏற்றாற் போல அந்த எந்த சமுதாயமோ, எந்த வர்ணமோ, எந்த ஆசிரமோ எப்படிலாம் பிராக்டிஸ் பண்றாங்களோ பகவானை நினைச்சிட்டு அதற்கு ஏற்றாற் போல அவர்களுக்கு ஒரு இருப்பிடம் தரப்படுகிறது. அதையெல்லாமே மாத்தணும் அப்படின்னு இந்த ராவணன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுடைய தவ வலிமையினால் இந்திரதேவன், அதாவது அந்த சொர்க்கத்திற்கு போவதற்கு நம்ம எப்படி ஒரு படிக்கட்டு கட்டிட்டு ஒரு மாடி படிக்கட்டு ஏறி போவோமோ அந்த மாதிரி கட்டணும், ஜனங்கள்லாம் நடந்து மேல போயிடணும், அந்த புண்ணியம் செஞ்சுட்டு அந்த ஸ்வர்கலோகத்துக்கு போகணும், மகரலோகத்துக்கு போகணும், சத்தியலோகத்துக்கு போகணும் அப்படிங்கிற அந்த புண்ணியங்கள் இதெல்லாமே பகவானால் நியமிக்கப்பட்ட ஒரு சில ரூல்ஸ் அண்ட் நியமங்கள் இல்லையா? அதெல்லாமே ஃபாலோ பண்ணாம இந்த பௌதீக கலாச்சாரம், இந்த பௌதீக அகங்காரத்தின் மூலமாக அவன் அந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு அவன் தன்னை ஆளாக்கி கொள்கிறான். இது நம்ம இங்க எதுக்கு நம்ம பேசுறோம் அப்படின்னா, த டெமானிக் மென்டாலிட்டி எந்த அளவுக்கு அவனுக்கு ஸ்ட்ராங்கா வருது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நீங்க ஒரு நாட்டுல இருக்கீங்க, அந்த நாட்டினுடைய சட்டத்திட்டம், இந்த சட்டத்திட்டத்தெல்லாம் நான் மதிக்கவே மாட்டேன், நான் ரொம்ப பெரிய கோடீஸ்வரன், என்கிட்ட அவ்வளவு பணம் இருக்கு, எலெக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கே நான் தான் பணம் கொடுக்குறேன், அதனால நான் இந்த கவர்மெண்ட்டுடைய கான்ஸ்டியூஷன் ரூல்ஸ் எல்லாம் நான் ஃபாலோ பண்ணவே மாட்டேன் அப்படின்னா நம்மள என்ன பண்ணுவாங்க? சிறைச்சாலையில் அடைக்கப்படுவோம், எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும். அது போல ராவணன் இங்க அந்த ஒரு நிலைமைக்கு வரும்பொழுதுதான் தேவர்கள் பகவானிடம் சென்று மன்றாடுகிறார்கள், முறையிட துவங்குகிறார்கள். இந்த மாதிரிலாம் அக்கிரமம் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னு அவங்க எல்லாருமே திருப்பார்கடலில் பகவானை பார்த்து, எங்களுக்கு நீங்க தான் அடைக்கலம், மகாவிஷ்ணுகிட்ட போய் முறையிடுகிறார்கள், நீங்க எனக்கு எப்படியாச்சும் நீங்க காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது பகவான் அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, நிச்சயமாக நான் உங்களை காப்பாற்றுகிறேன், நான் ரட்சிப்பவன், உங்களை ரட்சிப்பவன், ஆனால் ஒரு நிபந்தனை அப்படின்னு ஒரு கண்டிஷன் ஒன்று போடுறாரு பகவான். என்ன கண்டிஷன் போடுறாரு அப்படின்னா, ராவணனுடைய கொடுங்கோல் ஆட்சியை முடிப்பதற்கு நான் நிச்சயமாக வருகிறேன், ஆனா
தேவர்களான நீங்கள் எல்லாருமே புகழ் உச்சியில் இருக்கிறீர்கள். பக்தியில வந்து ரொம்ப பெரிய சிறப்பான ஒரு சேவகம் பண்ணி பக்தி செஞ்சதன் மூலமாக தேவர்களாக ரொம்பவும் சௌக்கியமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டு நீங்க எல்லாருமே எனக்கு உதவி செய்ய வந்தால் நான் இந்த ராவணனை, இந்த கொடுங்கோல் ஆட்சி செய்பவனை நான் வதம் செய்கிறேன். எனக்கு உங்களுடைய உதவியும் தேவைப்படுகிறது. ஒரு பக்தி தொண்டு அப்படின்னா என்ன? பகவானுக்கு நீங்க பக்தி செய்யணும் அப்படின்னா சர்வோ பாதி வினிர்முக்தம் தத் பரத்வேன நிர்மலம் ரிஷிகேன ரிஷிகேஷ சேவனம் பக்திர் உஷ்யதே. ரிஷிகேன ரிஷிகேஷ, உங்களுடைய இந்திரிய சுகங்களை அனைத்தையுமே நீங்கள் பகவானினுடைய மகிழ்ச்சிக்காக நீங்கள் தர வேண்டும் இல்லையா? இந்த ஸ்லோகத்துல தானே சொல்லுது. ராமச்சந்திர பகவான் இந்த தேவர்களை பார்த்து, அதாவது நாராயணன் மகாவிஷ்ணு என்ன சொல்றாரு? அப்ப அவதாரம் ராமரா எடுக்கல, மகாவிஷ்ணு சொல்றாரு, நீங்க எல்லாமே வந்து ரொம்பவும் சந்தோஷமான ஒரு நிலையில் பக்தி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த சுகத்தை எல்லாம் நீங்கள் இழந்து எனக்காக, என்னோடு நான் எடுக்க போகிற இந்த அவதாரத்தில் நீங்களும் வர வேண்டும் அப்படின்னு அந்த நிபந்தனைக்கு ஒத்துக்கிட்டு எல்லாருமே அந்த தேவர்கள் அனைவருமே வானர சேனையாக, குரங்குகளாக, அந்த குரங்குகளாக மாறுகின்றன. அப்படிப்பட்ட குரங்குகள் அந்த வானர சேனையில் அவருடைய லீலையில் பங்கேற்கின்றன. இது வந்து ஒரு பிரதான காரணமாக ஆச்சாரியார்கள் கூறுகிறார்கள். சோ இந்த தேவர்கள் எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க? எல்லாமே ஒத்துக்கிறாங்க. ஜஸ்ட் நினைச்சு பாருங்க, நீங்க வந்து ஒரு பெரிய எம்டி, ஒரு கம்பெனிக்கு நீங்க போறீங்கன்னா உங்க கூட வந்து குரங்குகளையோ நாயையோ கூட்டின்னு உங்க ஆபீஸ்க்கு போக முடியுமா? நீங்க போய் சொல்ல முடியுமா, இந்த நாய்ங்க இந்த குரங்குங்க எல்லாமே வந்து எனக்கு அசிஸ்ட் பண்ண போகுதுங்க, அதனால நான் எல்லாத்தையும் என் ஆபீஸ்ல வச்சுப்பேன் அப்படின்னா நம்மளை பைத்தியக்காரன்ட்டு வெளியே துரத்தி விட்டுருவாங்க. ஆனா ராமச்சந்திர பகவான் என்ன பண்றாரு? அவருடைய அவ்வளவு பெரிய ஒரு லீலை செய்வதற்கு பகவான் என்ன பண்றாருன்னா குரங்குகளை, அதுவும் யாரு? அந்த குரங்குகள் அவருக்கு போதனை செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு சில லீலைகள். லங்காக்கு வந்து ராவணேஸ்வரனை சும்மா ஜஸ்ட் லைக் தட் அவர் ராமச்சந்திர பகவான் அங்க போகல. குரங்குகளுக்கு அங்கு அவ்வளவு முக்கியத்துவம் தரப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துதான் இந்த லீலையில் அவர்கள் பங்கேற்றார்கள். ஏனோ தானோன்னு நீயும் வந்து நின்று 10 பேர்ல நீ ஒரு ஆளா வந்து நின்று கொடா அப்படின்னு சொல்ல, ஒவ்வொருவருக்கும் அங்கு முக்கியத்துவம் தரப்படுகிறது. அதுதான் உத்தவன் தன்னுடைய பிரார்த்தனையில் கூறுகிறான். அப்படிப்பட்ட வானரங்களுக்கு மத்தியிலும் தன்னை மிகவும் பணிவான முறையில் நடத்தி கொண்ட அந்த பகவானுக்கு என்னுடைய வந்தனங்கள் அப்படின்னு ஒரு பிரேயர்ல உத்தவன் பாடுகிறார். சோ பகவான் அந்த இடத்துல கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒரு சில குணங்களை பார்க்கும்போது மிகவும் கீழ் நிலையில் இருப்பவர்களை கூட பகவான் அந்த அளவிற்கு முக்கியமாக வைத்துக்கொண்டு இந்த லீலையினுடைய முதல் அம்சமாக ராவணனை கொள்வதற்காக வருகிறேன் அப்படின்னு அந்த குரங்கு வானர சேனையோடு அவர் வருகிறார் அப்படின்னு. இரண்டாவது காரணமாக என்ன பார்க்கப்படுகிறது அப்படின்னா, நிறைய சாதுக்கள் அந்த வனத்தில் தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். சாதுக்கள் அப்படின்னாலே சேஜஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாருமே ரிஷிகள். அந்த ரிஷிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா எப்போதுமே பக்தியில் பகவானை பற்றிய நினைவு ஸ்மரணத்திலே இருப்பார்கள். அவர்கள் பகவானினுடைய நாமத்தை ஜபித்து கொண்டு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா நிறைய தொந்தரவுகள் ஏற்படுகிறது, நிறைய டிஸ்டர்பன்ஸ் ஃப்ரம் டெமானிக் மைண்டட் பீப்புள். அந்த டெமன்ஸ், அசுரர்கள் சொல்றோம் இல்லையா, அந்த அசுரர்கள் வந்து நிறைய வரும்போது அவர்களுக்காக அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நான் தோன்றுகிறேன் அப்படின்னு. யுத்த காண்டத்துல இதை பற்றிய ஒரு விளக்கம் வால்மீகி தருகிறார். 2 லட்சம் அசுரர்களை ராமச்சந்திர பகவான் வதம் செய்ததாக அதில் ஒரு குறிப்பு இருக்கிறது. அவருடைய பராக்கிரமம் எப்படின்னா, அந்த யுத்த காண்டத்துல வந்து அந்த பராக்கிரமம் அதுல எப்படி விளக்கப்பட்டிருக்கிறது என்றால், கிட்டத்தட்ட ஒரு 3 ஹவர்ஸுக்குள்ள, அந்த 3 மணி நேரத்திற்குள் அம்புகள் அப்படின்னா அப்படியே ஜுவாலை வித் ஃபயர் வெப்பன் சொல்றோம் இல்லையா, அந்த 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 ஆயிரக்கணக்கான அம்புகள் அந்த அசுரர்களுடைய உருவம் பதித்து அந்த அம்புகள் வருமா. ஒவ்வொரு அசுரனும் வரும்போது அந்த அம்பு வரும்போது அவங்களுடைய ஃபேஸ் மாதிரியே இருக்குமா பாக்குறதுக்கு, அது அப்படியே ஜுவாலையா இருக்குமா. அதெல்லாம் வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் த செகண்ட்ஸ் வித்தின் 3 ஹவர்ஸ். அந்த மாதிரி அவர் வந்து ஒரு 10,000 ரதங்கள், அசுரர்கள் கொண்ட ரதங்கள், அது அந்த ரதங்கள் எப்படி போகும் அப்படின்னா காற்று வேகத்தில் செல்லக்கூடியது. நம்ம எல்லாம் வந்து ஒரு 40 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் ஸ்பீடு தானே போறோம்.
ஒரு காத்து சுனாமி காத்து அடிச்சதுன்னா எப்படி உங்களுக்கு இந்த ஸ்பீட் ஆஃப் த விண்ட் வருது இல்லையா, அந்த மாதிரி அந்த ரதங்கள் எல்லாமே அவ்வளவு ஸ்பீடாக வரக்கூடியது. அதே போல 18,000 யானைகள் 14,000 குதிரைகள் பூட்டிய ரதங்கள். இந்த ரதங்கள் அந்த ரத ஓட்டிகளோடு அந்த அசுரர்கள் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 2 லட்சம் அவ்வளவு அசுரர்களையும் அந்த 3 மணி நேரத்தில் தண்டகாருண்யம் அந்த அந்த தண்டகாருண்யம் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து அவர் பல்வேறு வகையான வதங்கள் அசுரவதம் அசுரர்களை வதம் செய்து அங்க உள்ள ரிஷிகளுக்கு ஒரு அமைதியை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். சோ இதுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன ஒரு விஷயம், இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சுவையான ஒரு விஷயம். நிறைய அசுரர்களை அவர் கொன்று கொண்டே இருக்கிறார். தாரகா நம்ம எல்லாருக்குமே தெரியும், தாரகா, சுபாவு, மாரீச்சா, விராதா, இந்த மாதிரி நிறைய பேர். அதுல இந்த மாரீச்சன் அப்படிங்கிறவன் அந்த மாதிரி நிறைய வதம் செய்து கொண்டிருக்கும் போது ஆகம்பனா அப்படின்னு ஒரு அசுரன் மாத்திரம் அந்த இடத்துல தப்பிச்சு போயிடுறான். அந்த அசுரன் தப்பிச்சு போயிட்டு அவனுக்கு வந்து பகவான் ராமச்சந்தர் மீது ஒரு எக்கச்சக்கமான ஒரு குரோதம் வந்துடுது. ஓ, என்னுடைய ஆட்கள் இவ்வளவு பேரை சாகடிச்சிட்டான, இவன் இந்த ஆளை எப்படியாச்சும் நம்ம சாகடிக்கணும் அப்படின்னு அந்த ஆகம்பனா அப்படிங்கிறவன் ஃபர்ஸ்ட் ராவணனுடைய மனதில் ராமரை பற்றிய ஒரு விஷயத்தை கூறியவன் இந்த ஆகம்பனன். இந்த ஆகம்பனன் போய் என்ன சொல்றான், இந்த மாதிரி நடந்துருச்சு, ஜனஸ்தானா அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல வந்து நடந்த இந்த வதத்துல வந்து நிறைய பேரை இந்த பையன் இந்த ராமன் ஒருத்த வந்து கொன்னுட்டான். அதனால அவனை எப்படியாச்சும் நம்ம சாகடிக்கணும். அவனோட வந்து சீதா தேவி தன்னுடைய மனைவியோடு வந்திருக்கிறான். அந்த மனைவியையும் அந்த மனைவியும் நாம் கடத்த வேண்டும் அப்படிங்கிற முதல் விஷயம் இந்த ஆகம்பனனோட தான் சொல்றான். இந்த மாரீச்சன் அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னா, அந்த மாரீச்சன் வந்து சூர்பனகையுடைய தம்பியா மகனான்னு தெரியல எனக்கு, சூர்பனகையினுடைய மகன் நினைக்கிறேன். சூர்பனகையுடைய மகன் மாரீச்சன். அவன் என்ன பண்றான், ராவணனுக்கு வந்து உடனே கேட்ட உடனே, ஓ மாமா வந்து கேட்கிறாரு, ராவணன் வந்து கேட்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான், கிண்டலா சிரிக்கிறான். ஆகம்பனன் வந்து சொன்னானா இந்த மாதிரி பண்ண சொல்லி, உனக்கு வந்து இவன் சொல்லியிருக்கான் அப்படின்னா அந்த ஆகம்பனன் உன்னுடைய எதிரியாக இருக்க வேண்டும். அந்த ஒரு நிமிஷத்துல மாரீச்சனுக்கு வந்து ராமச்சந்திர பகவானுடைய அத்தனை வல்லமை எல்லாமே அவன் பார்த்து அப்படியே ஸ்டன் ஆயிட்டான், அஸ்டானிஷ்ட். இந்த அளவுக்கு ஒரு வலிமை படைத்தவன் இவ்வளவு அரக்கர்களை கொன்று கொண்டிருக்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால சொல்றான் மாரீச்சன் ராவன்ட்ட சொல்றான், உனக்கு இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்தவன், ஒரு யுத்தியை கொடுத்தவன் உன்னுடைய எதிரியாகத்தான் இருக்க வேண்டும். உன்னால நிச்சயமா ராமரை வந்து வெல்லவே முடியாது, அவர் அந்த அளவுக்கு இருக்கிறார் அப்படின்னு அந்த நேரத்துல மாரீச்சன் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக ராவணனுக்கு கூறுகிறான். ராவணன் பேச்சாற்றல் நிறைந்தவன், பேசி 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 மாரீச்சனை மயக்கி கடைசியா அந்த மாரீச்சன் தான் பொன்மானாக மாறுகிறான். பொன்மானாக மாறி, அந்த கதை எல்லாருக்குமே தெரியும், சீதா தேவியை வந்து எப்படி அந்த பொன்மான் மீது ஆசை ஏற்படுத்தி அவரை அந்த இடத்துல இருந்து கடத்திக்கிட்டு போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் அந்த இடத்துல நடக்கிறது. சோ அந்த இடத்துல ராமச்சந்திர பகவானினுடைய பெருமைகளை மாரீச்சன் கூறும்பொழுது ரொம்ப அமக்கலமாக அந்த வால்மீகி ராமாயணத்துல இருந்து ரொம்ப சிறப்பான ஒரு பகுதி, அந்த ஒரு பர்டிகுலர் பகுதி ரொம்ப குளோரிஃபை பண்ணி சொல்றான் மாரீச்சன். நீ தூங்குற சிங்கத்தை தட்டி எழுப்புற, அது போல ஒரு நரசிம்ம அவதாரம் போல அவரை வந்து பார்த்தா மனுஷனாவும் தெரியாது, மிருகமாவும் தெரியாது, அந்த அளவிற்கு ஒரு வல்லமை படைத்தவர். உன்னை மிருகம் போல உன்னை சிதைத்து விடுவார். அந்த சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக பகவானினுடைய மகிமைகளை எல்லாமே ரொம்ப சிறப்பாக அந்த இடத்துல மாரீச்சன் சொல்கிறான். பட் சம்ஹவ் ஃபைனலி மாரீச்சன் வந்து ராவணன் கூறிய எல்லா கருத்துக்களையும் ஏற்றுக்கொண்டு பொன்மானாக மாறி அந்த கதை எல்லாமே நமக்கு தெரியும். மூன்றாவது காரணம் லக்ஷ்மி தேவி கோலோகதாமத்தில் பகவானுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறார். நாராயணனுக்கு லக்ஷ்மி தேவி பணிவிடை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு வினா எழுப்புகிறார். என்ன வினா எழுப்புகிறார் என்றால், நான் தனிமையில் உங்களுக்கு சேவகம் செய்ய வேண்டும். தனிமையில் சேவகம் செய்ய வேண்டும் அப்படின்னா
அந்த கோலோகத்துல நிறைய பேரு லக்ஷ்மி தேவி செய்யற சேவகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பிரைவசியே கிடையாது அந்த அம்மாக்கு. ஒரு பிரைவசியே இல்லாதால இந்த சேவகத்தை நான் தான் செய்தேன் அப்படிங்கிற சந்தோஷம் எனக்கு ஏற்படவே மாட்டேங்குது. எல்லாருமே உங்களுக்கு சேவகம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அப்படி எல்லாருமே சேவகம் செஞ்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பிளஷர், ஐ எம் நாட் கெட்டிங் த சாட்டிஸ்பாக்சன். காரணம் என்ன அப்படின்னா, நான் தான் பண்ணினேன் இந்த சேவகத்தை, என்னுடைய கணவருக்கு நான் பண்ணினேன் அப்படிங்கிற ஒரு முழுமையான ஒரு திருப்தி எனக்கு ஏற்படவில்லை. காரணம் அனந்த சேஷன். அனந்த சேஷன் 1000 தலைகள் கொண்ட அனந்த சேஷனுடைய உடலில் படுத்து கொண்டிருக்கிறார். அந்த அனந்த சேஷன் பார்த்துக்கிட்டே இருக்காரு. நான் உங்களுக்கு என்ன பண்ணாலும் அதை பார்த்துக்கிட்டே இருக்காரு அவரு. அப்படி பார்க்கும்போது பல ஆயிரக்கணக்கான கண்கள் ஒவ்வொரு நாளும் நான் செய்யக்கூடிய சேவகத்தை பார்த்து கொண்டே இருப்பதினால் என்னுடைய மனதில் எனக்கு சந்தோஷம் ஏற்படவே மாட்டேங்குது. சோ தனிமையில் நான் உங்களுக்கு சேவகம் செய்ய வேண்டும், அதற்கு எனக்கு தயவு செய்து ஒரு வாய்ப்பை தாருங்கள் அப்படின்னு மன்றாடி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் லக்ஷ்மி தேவி. இதுவும் ஒரு காரணம். ராமச்சந்திர பகவான் அவதாரம் எடுத்து சீதா தேவியோடு வனத்திற்கு சென்று 14 வருடங்கள் தனிமையில் இருவரும். உடனே நீங்க கேள்வி கேட்கலாம், லக்ஷ்மணன் இருக்காரு அப்படின்னு. லக்ஷ்மணன் வெளிய காவலாளியாகத்தான் இருந்தாரே தவிர அவர்கள் இருவரும் இருக்கும் இடத்தில் லக்ஷ்மணன் இருந்ததே கிடையாது. அதனால ராமச்சந்திர பகவானும் சீதா தேவியும் தனிமையில் தான் அந்த 14 வருடங்கள் இருந்திருக்கிறார்கள். அப்கோர்ஸ் அதுக்கப்புறமா அந்த கடத்தல், அபகரிக்கப்படுகிறார், ராவணன் எடுத்துட்டு போறான் அப்படிங்கிற விஷயம்லாம் வேற. பட் அந்த தனிமையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த ஒரு காரணத்திற்காக அங்கு நடைபெறுகிறது. இன்னொரு காரணம், சுவையான காரணம், ஆச்சாரியர்கள் எழுதக்கூடிய காரணம், ஜனக மகாராஜாவினுடைய இஸ் வெரி மச் இன்டு ஆங்ஸைட்டி. காரணம் என்ன வெரி மச் இன்டு ஆங்ஸைட்டி அப்படின்னா, சிவபெருமானினுடைய தனுஷ், அந்த தனுஷ் அதை பத்தி நிறைய புராணங்கள்ல நிறைய கதைகள்லாம் வருது. நம்ம எல்லாமே அதுல ரொம்ப டீப்பாலாம் போக வேண்டாம். அந்த சிவதனுஷு, அந்த சிவதனுஷு ஜனக மகாராஜாவிடம் இருக்கின்றது. ஜனக மகாராஜ் பரசுராமர் மூலமாக கிடைத்து அது ஜனக மகாராஜாவிடம் இப்பொழுது இருக்கிறது. அந்த சிவதனுஷுவை எப்படி தூக்க வேண்டும் என்றால் அதனுடைய எடை நம்மளால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு பயங்கரமான வெயிட். ரொம்ப சுவையாக அதில் எழுதப்படுகிறது. 8000 பேர், 8000 வீரர்கள் அந்த சிவதனுஷை தூக்குனா கூட ஒரு நிமிஷம் கூட அவங்களால தூக்கிட்டு நடக்க முடியாது. உடனே கீழே வச்சிருவாங்க, டயர்ட் ஆயிடுவாங்க, அதுக்குள்ள மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். வச்சுட்டு திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு திரும்ப தூக்கி திரும்ப ஒரு 1 மினிட் நடந்து திரும்ப ஒரு 5 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்து, அந்த மாதிரி தான் அந்த தனுஷை இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு நகர்த்தணும், சிவதனுஷை நடத்தணும் அப்படின்னா அப்படி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிவதனுஷுவை ஒரு நாள் சீதா பிராட்டி தன்னுடைய தோழிகளோடு விளையாடி கொண்டிருக்கும் போது ஒரு பூப்பந்து அந்த சிவதனுஷுக்கு அந்த பக்கம் போய் விழுந்துடுது. அதை எடுக்கணும் அப்படிங்கும்போது சீதா தேவி என்ன பண்றாங்கன்னா, அப்படியே ரொம்ப அசால்ட்டா அந்த சிவதனுஷு அப்படி தள்ளி விட்டுட்டு அந்த பூப்பந்த கையில் எடுத்த உடனே, அந்த நேரத்துல அங்க 2 அமைச்சர்கள் அதை பார்த்த உடனே தே காட் அ ஹார்ட் அட்டாக். அவங்களுக்கு அப்படியே ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, இந்த தனுஷுவை இந்த சின்ன குழந்தை, 5 வயசு குழந்தை இப்படி எடுத்துடுச்சா அப்படின்னு ஓடி போய் மன்னர்கிட்ட சொல்லும் பொழுது மன்னருக்கு சந்தோஷம் இல்லை. ஐயோ, என்னுடைய பொண்ணு இந்த சிவதனுஷுவை எடுத்துட்டாலே பரவாயில்லையே அப்படிங்கிற ஒரு சந்தோஷமே கிடையாது அவருக்கு. அதுக்கு பதிலா ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கம், மிகப்பெரிய ஒரு வருத்தம், ஒரு ஆங்ஸைட்டி. இப்படிப்பட்ட பெண்ணுக்கு நான் எப்படி மனமுடிப்பேன்? இவ்வளவு பராக்கிரமசாலியாக, இவ்வளவு வலிமை மிகுந்தவளாக இருக்கக்கூடிய இந்த சீதாவிற்கு யார் கணவனாக வருவார்? சத்திரியர்கள். சத்திரியர்னா அவரே ஜனக மகாராஜாவே இஸ் a ரோல் மாடல். பகவத்கீதையிலேயே எழுதுறார் ராமச்சந்திர ஜனக மகாராஜாவை பத்தி அர்ஜுனனுக்கு பகவான் கிருஷ்ணர் சொல்றாரு, இஸ் a ரோல் மாடல். அப்படி சத்திரியர்களையே மிகச்சிறந்த சத்திரியராக அந்த நேரத்துல இருக்கும்போது அவரை விட பலசாலியோ இல்ல திறமைசாலியோ அந்த நேரத்துல யாருமே கிடையாது. அப்ப அவருக்கு தன்னுடைய மகளுக்கு மனம் முடிக்க வேண்டும், இவளுக்கு ஏற்றார் போல யார் இருப்பார்கள் அப்படிங்கிற ஒரு கவலை அவருக்கு அந்த நேரத்தில்.
அற்புதமாக ஆச்சாரியர்கள் இந்த இடத்துல எழுதுறாங்க. இவ்வளவு பலம் வாய்ந்த சீதா பிராட்டி நினைத்திருந்தால் ராவணன் அவளை தூக்கிட்டு போகும்போது சீதா தேவியே எல்லாமே முடிச்சிருக்க முடியும். அந்த நேரத்துல ராவணனை வந்து சின்னதா ஒரு பூவை கிள்ளி போடுற மாதிரி அவன் தலைய வந்து சீதா தேவியால கிள்ளி போட்டிருக்க முடியும். ஆனால் பகவானிடம் முழுமையாக சரணடைந்ததால், பகவானையே நம்பிக்கொண்டு இருந்ததால், அவருடைய புகழுக்கும் அவருடைய பெருமைக்கும் எந்த விதத்திலும் அவப்பெயர் ஏற்பட்டு விடக்கூடாது. நான் அவரை நம்பி இந்த வனத்திற்கு வந்திருக்கிறேன். எனக்கு ஒரு ஆபத்துன்னு ஏற்பட்டா அது என்னுடைய கணவனால் மட்டும்தான். நானே வந்து அந்த ப்ராப்ளத்தை நான் சால்வ் பண்ண விரும்பல அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு உயர்ந்த குணம் சீதா தேவியிடம், சீதா பிராட்டியாரிடம் இருப்பதை ஆச்சாரியர்கள் மிகவும் அற்புதமாக இந்த ஒரு பர்டிகுலர் லீலாக்கு எழுதும்போது அவங்க எழுதுறாங்க. அதுவும் இல்லாமல் சீதா தேவி லக்ஷ்மி தேவியினுடைய ஒரு விரிவங்கம். அதே போல பூமாதேவியினுடைய மகள் இல்லையா? பூமாதேவியும் லக்ஷ்மி தேவி இருவருமே விஷ்ணுவினுடைய மனைவிகள். சோ இந்த அளவிற்கு சிறந்த ஒரு குணங்கள், சிறந்த ஒரு குவாலிபிகேஷன் இருக்கிற சீதா பிராட்டியார் இந்த லீலையில முழுக்க முழுக்க ஒண்ணுமே தெரியாத ஒரு சாதாரண ஒரு மானிடனாக, மனுஷியாக இந்த அவதாரத்தில் அவருடைய பங்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த பங்கு. அங்க வந்து ராமாயணத்துல வந்து ஸ்ரீ ராமச்சந்திர பகவான், அனுமான் மற்றும் ராவணனுடைய பராக்கிரமம் நிறைய எழுதுறாங்க அந்த இடத்துல. சீதாதேவியை பத்தி ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஆனால் சீதாதேவிக்கு வந்து இந்த அளவிற்கு மிகவும் மிகச்சிறந்த ஒரு ப்ரீ குவாலிபிகேஷன், பெண்மைக்கு ஒரு விளக்கம். ஒரு பொம்பளை எப்படி இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு பாதிப்பு ஏற்பட்டாலும் அந்த பெண் எப்படி தன்னுடைய கணவனையே முழுக்க முழுக்க நம்பிட்டு யாரையுமே குற்றம் சொல்லாமல் எந்த அளவிற்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு உதாரணம் இந்த சீதா பிராட்டியார். அந்த சீதா பிராட்டியாருக்கும் பகவானுக்கும் திருமணம் நடைபெறுகிறது. விஸ்வாமித்திரர் அழைத்து வருகிறார். நம்ம we are not going so deep into that. அது ஒரு சின்ன ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம். லக்ஷ்மணன் நல்ல உயரமான உயரம், ராமச்சந்திர பகவான். சீதா பிராட்டியார் வந்து கொஞ்சம் குள்ளம். முதலில் தயக்கம் காண்பிக்கிறார். நான் வந்தது இந்த ரிஷிகளை காப்பாற்றுவதற்காக, வனத்தில் உள்ள இந்த அரக்கர்களை அழிப்பதற்காக. இந்த மாதிரி திருமணம் அப்படிங்கிறது என்னுடைய அஜெண்டாலேயே கிடையாது. அது ஒரு சின்ன ஸ்டோரி, பேக் ஸ்டோரி போயிட்டு இருக்கு. முடிவுல எல்லாருமே சேர்ந்து திருமணம் செய்யும் பொழுது சீதா தேவி அந்த சத்திரிய மரபுப்படி ராமச்சந்திர பகவான் அந்த வில்லை எடுத்து உடைத்து பண்ணும்போது, அந்த பராக்கிரமம் வெளிக்காட்டும் பொழுது ஜனக மகாராஜா மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து சீதா பிராட்டியாரை ஏற்றுக்கொள்ளும்படி கேட்கும்போது சீதா பிராட்டியார் வந்து ராமச்சந்திர பகவானுக்கு மாலை இடுவதற்காக வருகிறார். அவ்வளவு உயரம், அவ்வளவு ஒரு உயரமாக இருக்கும் பொழுது அப்படியே கஷ்டப்படுறாங்களாம் சீதா பிராட்டியார், எப்படி இந்த மாலையை நான் போட போறேன் அப்படின்னு. அதை பார்த்துட்டு இருந்த லக்ஷ்மணன், பக்கத்துல இருக்கிற லக்ஷ்மணன் என்ன பண்றாரு, டக்குன்னு அண்ணன் காலில் விழுற மாதிரி ராமச்சந்திர பகவான் காலில் விழுந்து அப்படி காலை தொடும்போது அப்படி கீழே குனிறாரு ராமச்சந்திர பகவான். குனிஞ்சு அவரை தலையை தூக்கி ஆசீர்வாதம் பண்ற மாதிரி பண்ணி அவனை தோளோடு தோளாக மேல தூக்குறதுக்காக அப்படி பண்ணும் பொழுது அந்த குனிற நேரத்துல டக்குன்னு சீதா பிராட்டியார் அந்த மாலையை அணிவிக்கிறார். சோ இது ஒரு நகைச்சுவையான ஒரு சம்பவம், நாட் நகைச்சுவை, ஒரு சுவையான அந்த லீலையில் லக்ஷ்மணன் எப்படி புரிந்து கொண்டு, சீதா பிராட்டியை புரிந்து கொண்டு, அவரை மனதை அறிந்து கொண்டு அவருக்கு மகிழ்ச்சி தர வேண்டும், சேவகம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அந்த இடத்துல இருந்தே நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். திருமணம் எல்லாம் ஆயாச்சு, அயோத்தியாவுக்கு வந்தாச்சு. ரொம்பவும் சிறப்பான ஒரு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது ராமச்சந்திர பகவானுக்கு. அந்த நேரத்துல சீதா பிராட்டியார் வந்து ஞாபகப்படுத்துறாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா என்னுடைய ஆசை என்ன? காரணம் என்ன அப்படின்னா, அங்கு வந்த உடனே ராமச்சந்திர பகவான் எப்பொழுதுமே அந்த மக்களினுடைய நலனிற்காகவே எல்லாருமே அவ்வளவு அன்போடு, மக்கள் அனைவருமே அவ்வளவு சிறப்பான அன்போடு ராமச்சந்திர பகவானோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். 24/7 கம்ப்ளீட்டா பகவான் தன்னுடைய பக்தர்கள் சொல்ல முடியாது அந்த இடத்துல, அந்த பிரஜைகளுக்காக அனைவருமே சமம்னு அவர் பாக்குறாருல, அனைவருடையுமே அன்பு செலுத்தக்கூடியவர் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி அந்த அன்போடு, அந்த அன்பு பரிமாற்றம், அவங்க அனைவருமே ராமச்சந்திர பகவான் மீது அவ்வளவு பிரியம் வைத்துக் கொண்டு அவருக்கு சேவகம் செய்து கொண்டு இஸ் ஃபுல்லி எங்கேஜ்.
அப்ப ரிமைண்ட் பண்றாங்க சீதா பிராட்டி, ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு, நம்ம வந்து எதற்காக இங்க வந்தோம், நம்ம எப்படி நம்ம வனவாசத்திற்கு போகிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படிங்கிறத அப்படி தூண்டி விடுற மாதிரி. நம்ம வாங்க உடனே வனவாசம் போலான்னு சொல்லல, ஜஸ்ட் இது எல்லாமே பகவானினுடைய ஒரு லீலைகள் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு காரணம் நம்ம அந்த இடத்துல தெரிஞ்சுக்க வரோம். நம்ம அடுத்த கிளாஸ் போறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ரீசன், வாட் இஸ் த ரீசன் ஃபார் தட் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டு இந்த ரீசன்ஸ் ஃபார் அப்பியரிங் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்த காரணம், இதுவும் ரொம்ப சுவையான ஒரு காரணம். பிரம்மதேவன் சத்தியலோகத்துல சத்தியயுகத்துல என்ன பண்றாரு அப்படின்னா, ரங்கநாத சுவாமிக்கு நித்தியமாக சேவகம் செய்து கொண்டு இருக்கிறார். அவருடைய அழகான அந்த உருவத்திற்கு அதை தொடர்ந்து இக்ஷவாகு, தசரதர் கூட எல்லாருமே அந்த ஒரு பகவானுக்கு எல்லா சேவகங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இக்ஷவாகு, தசரதன், அந்த பரம்பரையில வர்ற எல்லா அரசர்களும், இப்ப குறிப்பாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா பல்வேறு அரசர்களும் சத்திரியர்களும் பிரம்மதேவன் உட்பட அனைவருமே அந்த ரங்கநாதனுக்கு அவர்கள் பிரார்த்தனை செய்து கொண்டு வழிபாட்டு முறை செய்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு பேர் செஞ்சாலும் கூட அந்த ரங்கநாதருடைய மனதில் ஒரு சந்தோஷம் ஏற்படவில்லை. இவங்கெல்லாம் பண்றதுல ஏதோ கொஞ்சம் குறை இருக்கிற மாதிரி தெரிகிறதே எனக்கு, இவங்க பண்ற ஒரு பிரார்த்தனை எனக்கு ஆனந்தத்தை தரவில்லை அப்படின்னு நாராயணன் தன்னுடைய மனதில் நினைக்க ஆரம்பிக்கிறார். எப்படி சைத்தன்ய மகாபிரபு, பகவான் கிருஷ்ணர், ஸ்ரீமதி ராதாராணியினுடைய உடல், உள்ளம், உணர்வு, இந்த மூன்றையும் நான் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சைத்தன்ய மகாபிரபுவாக அவதரித்தாரோ, அது போல நாராயணனுக்கு, மகாவிஷ்ணுவிற்கு ஒரு பெரிய ஏமாற்றம். இது போல எனக்கு பிரார்த்தனைகள் செய்து கூட எனக்கு மனதில் சந்தோஷமே ஏற்படவில்லையே, இதை நானே செஞ்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அந்த ஆசையில் அவர் அவதாரம் எடுக்கிறார் அப்படிங்கிறது இதுவும் ஒரு காரணம். நம்ம எப்படி சைத்தன்ய மகாபிரபுவுடைய தோற்றத்திற்கு 2 வெளிப்புற காரணங்கள், 3 ரகசிய காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, அது போல இங்கு ராமச்சந்திர பகவானினுடைய தோற்றத்திற்கு இந்த காரணங்கள் ஆச்சாரியர்களால் கூறப்படுகிறது. சோ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ராமச்சந்திர பகவானினுடைய அவதாரம் இந்த ராமநவமி திருநாளில் அவரை பற்றி தெரிந்து கொள்வதன் மூலமாக, அவருடைய லீலைகளை தெரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கு அந்த கிருஷ்ண பிரேமை உண்டாக வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இன்னைக்கு இந்த செஷனை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணலாம். நெக்ஸ்ட் செஷன்ல மற்றது எல்லாமே பார்க்கலாம். அதை பத்தி வேற ஏதாவது விஷயங்கள் இருந்ததுன்னா அதை பத்தி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அடுத்த கிளாஸ்ல. ஸோ இன்னைக்கு இதோட முடியுது. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு, ஏதாச்சும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கணும் அப்படின்னா எஸ், வி கேன் வெயிட். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்த மாரீச்சன் ராவணனுடைய தாய் மாமன்